உங்கள் பதிலிருந்து இரண்டு கேள்விகள் எழுகின்றன. ஒன்று, ஒரு கார்ட்டல் பற்றி பேசுகிறீர்கள். கார்ட்டல் என்பது சட்டவிரோதமாக சிமெண்ட் கார்ட்டலை தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். அவர்களாக முதலாளிகள் 4 பேர் முடிவு செய்து அவர்களாக ஒரு விலையை நிர்ணயித்து ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை கூட உருவாக்கிக் கொள்வார்கள் என்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு கார்ட்டல் இன்னமும் இயங்கிக் கொண்டிருக்கிறதா? நான் பொறுப்பிலிருந்து இறங்குவரை இயங்கிக் கொண்டிருந்தது. இப்போது இருக்கிறதா என்று நான் சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த காற்றலை உடைத்தவன் நான் தான். அடிப்படையில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பொதுமக்கள் மூலமாக கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் கற்றறிந்தவர்கள் கூட உங்களுடைய சேனலில், உங்களுடைய தொலைக்காட்சியில் வந்து கலந்து கொண்டவர்கள் மெத்த படித்தவர்கள் என்று நானே கருதி கொண்டிருப்பவன். அவர்களே கூட பேசுகிற போது விவரம் தெரியாமல் தவறாக பேசினார்கள். ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். உரிமங்கள் வழங்குகிறோம், ஸ்பெக்ட்ரம் வழங்குகிறோம். ஆனால் பேருந்து கட்டணத்தை போல், ஏன் ஒரு நகராட்சியில் வழங்கப்படுகின்ற குடிநீருக்கு கட்டணம் போல் எந்த கட்டணத்தையும் அரசாங்கம் தொலைபேசிக்கு நிர்ணயிப்பதில்லை. ஸ்பெக்ட்ரம் அரசாங்கத்தினுடைய ஸ்பெக்ட்ரம், லைசன்ஸ் அரசாங்கம் கொடுக்கிறது, பயன்படுத்த வேண்டியவன் பொதுமக்கள். ஆக பொதுமக்களுக்கு பயன்பட வேண்டிய ஒரு தொலைபேசிக்கு கட்டணம் எவ்வளவு என்பதை கம்பெனிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? பொதுமக்களுக்கு தெரியுமா? தி கான்செப்ட் ஆஃப் ஃபோர்பியரன்ஸ், போட்டிகளை உருவாக்கு, அந்த போட்டியின் விளைவாக விலை குறையும் என்பது தொலைத்தொடர்பு துறையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவம். ஆக தத்துவம் போட்டியை உருவாக்கு, விலை குறையும். ஆனால் தத்துவத்தின் அடிப்படையில் போட்டியை உருவாக்கினால் ராஜா குற்றம் செய்தான். அடிப்படையில் எங்கே தவறு இருக்கிறது என்றால், ஒரு கார்ட்டல் என்பது மட்டுமல்ல, அந்த கார்ட்டல் தான், அந்த வல்லாண்மை கூட்டு சில நிறுவனங்கள் தான் தொலைபேசி கட்டணத்தை அவர்களே நிர்ணயித்துக் கொண்டார்கள். ₹1, அதை ஏன் குறைக்க முடியவில்லை என்று கேட்டபோது, நான் அமைச்சராக இருந்தபோது எனக்கு சொல்லப்பட்ட பதில், உங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதை அவர்களே முடிவு செய்து கொள்வார்கள், அப்படித்தான் ட்ரை ரெக்கமெண்டேஷன் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, அது போட்டி தான் தீர்மானிக்கும் என்று சொன்னார்கள். போட்டியே இல்லாமல் அவர்களே தீர்மானிப்பார்கள் என்றால் ₹1 எப்போது குறையும்? நான் புதிய லைசன்ஸ்கள் கொடுத்ததற்கு பிறகுதான் ₹1 30 குறைந்தது. இதைத்தான் ட்ரை விரும்புகிறது, இதைத்தான் தொலைத்தொடர்பு கொள்கையிலும் சொல்லி இருக்கிறார்கள். நீங்க கார்ட்டல் பற்றி சொன்னீங்க. உங்கள் மீது இருக்கிற வழக்கு சில கம்பெனிகளுக்கு ஆதாயம் தருவதற்காக கட் ஆஃப் தேதி என்று சொல்லக்கூடிய ஒன்றை, குறிப்பாக 2007 ஆண்டு அக்டோபர் 1 என்று நிர்ணயித்திருந்த ஒரு கட் ஆஃப் தேதியை 2007 செப்டம்பர் 25 நீங்கள் தன்னிச்சையாக, ஆர்பிட்ரரியாக நீங்கள் அட்வான்ஸ் செய்தீர்கள். அதன் மூலம் சில கம்பெனிகள் பயன்பெற்றன என்பது உங்க மீது இருக்கிற குற்றச்சாட்டு. இதற்கு என்ன பதில்? அதாவது ஒரு தேதியை மாற்றுவது என்பதே அடிப்படையில் தவறு. அதாவது கட் ஆஃப் டேட், ஒரு குறித்த தேதியை முன்தேதியிட்டு மாற்றினார் என்பது அடிப்படையில் இருக்கிற தவறு. அதுக்குள்ள போனா வழக்குள்ள போன மாதிரி ஆயிடும். அடிப்படையில் தவறு என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாமோ அவர்களெல்லாம் லைசன்ஸுக்காக, ஸ்பெக்ட்ரத்திற்காக யாரெல்லாம் விண்ணப்பிக்க ஆசைப்படுகிறீர்களோ அவர்களெல்லாம் இந்த தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்பது ஒரு தேதி. அது நீங்கள் சொன்ன தேதியாக இருக்கலாம், சரியாக நினைவில்லை. ஆகஸ்ட் 1 என்று சொல்கிறீர்கள். அந்த தேதிக்குள் யார் விண்ணப்பிக்கிறீர்களோ விண்ணப்பித்து விடுங்கள். அப்படி விண்ணப்பிக்கிறவருடைய விண்ணப்பங்கள் வரிசை கிரமமாக அடுக்கப்படும். A, B, C, D, E, F என்று அடுக்கி வைக்கப்படும். அதை யாரும் மாற்ற முடியாது. அதை மாற்றினேன் என்றும் என்பது வழக்கல்ல. போது இருந்த வரிசைப்படி தான் இருந்தது. அப்படி வருகிற போது 575 விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்தன. ஆனால் என்னுடைய கையிலே இருக்கின்ற ஸ்பெக்ட்ரம் அளவு என்பது மிக குறைந்த அளவு ஸ்பெக்ட்ரம். இன்னும் இந்த இடத்துல நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இதுவரை ஸ்பெக்ட்ரம் எவ்வளவு இருப்பு என்பதை இதற்கு முன்பு, ராஜாவுக்கு முன்பு யாரும் வெளிப்படையாக சொன்னதில்லை. கமுக்கமாகவே வைத்திருந்தார்கள். நான் தான் முதலாக ஒரு சாதாரணமான கேள்வியை கேட்டேன். 2G எவ்வளவு மெகாஹெர்ட்ஸ், எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டேன். அடிப்படையான கேள்வி. 2G என்று சொல்லுகிறீர்களே, தொலைபேசிக்கு பயன்படுத்தக்கூடிய அலைவரிசை இருக்கிறது, அது இருப்பு மொத்தம் எவ்வளவு? நீங்க உங்களுக்கு விரிவாக நான் கொஞ்சம் இதில் பேச வேண்டும். 2Gங்கிறது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, அது உலகம் முழுக்க, அண்ட முழுக்க 2G இருக்கு. இங்கிலாந்துல இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கு. எல்லாம் 2G பேன்னா 2G தான். ITU, இன்டர்நேஷனல் டெலிகாம் யூனியன், பன்னாட்டு தொலைத்தொடர்பு அமைப்பு என்கிற ஒரு அமைப்பு தான் 2G எது, 1G எது, 3G எது, 4G எது என்று நிர்ணயிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் நீங்கள் பேசுவதற்கு அவர்கள் தான் ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்க இங்கிலாந்தில் ஒருத்தரோட பேச முடியும். அவர்கள் சொன்ன கணக்குப்படி 100 மெகாஹெர்ட்ஸ் இருக்க வேண்டும் 2Gல. இதை மாற்ற முடியாது யாரும். இந்த 100 மெகாஹெர்ட்ஸ்ல எவ்வளவு உங்கள்கிட்ட இருக்கு? முதல் கேள்வி நான் கேட்டேன். நான் துறைக்கு இந்த அமைச்சராக பிறகு எவ்வளவு இருக்குன்னு கேட்டேன். 100 மெகாஹெர்ட்ஸ்.
நம்ம எவ்வளவு பயன்படுத்துறோம்? 35 மெகாஹெர்ட்ஸ் இதுவரை பயன்படுத்துகிறோம். யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறோம்? ஏர்டெல், ஏர்செல், வோடஃபோன், ஐடியா கொடுத்திருக்கிறோம். மீதி 65 எங்கே இருக்கிறது? 30 மெகாஹெர்ட்ஸ் ராணுவம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. சரி, விட்டு விடுங்கள். மீதி இருக்கிறது எவ்வளவு? ஒரு 35, ஒரு 30, 65 போக மீதி 35 இருக்க வேண்டும். அது எங்க இருக்கிறது என்றால் யாருக்கும் சொல்ல தெரியவில்லை. எங்கு இருக்க முடியும்? தொலைத்தொடர்பு துறை தான் அதற்கு அத்தாரிட்டி. தொலைத்தொடர்பு துறை தான் அந்த இருப்பை சோதிக்க வேண்டியது, அந்த இருப்பை கையிலே வைத்திருப்பதாக கருதப்படக்கூடிய ஒரு துறை. இந்த 35 மெகாஹெர்ட்ஸ் எங்கே போனது என்று முதல் கேள்வியை கேட்டவன் ராஜா. கேட்டது மட்டுமல்ல, வெளியே கொண்டு வந்தவன் ராஜா. ஒருவேளை இதை கொண்டு வராமல் இருந்திருந்தால் இந்த சங்கடமே எனக்கு வந்திருக்காது. அப்படி கொண்டு வந்ததற்கு பிறகு அந்த கேள்விக்கு தான் வருகிறேன், அதுக்கு தான் சொல்ல வருகிறேன். சோ 35 மெகாஹெர்ட்ஸ் இடத்தில் இருக்கிறது. முதலாக நான் கண்டுபிடித்து 35 மெகாஹெர்ட்ஸ் இருக்கிறது. ஏற்கனவே 30 மெகாஹெர்ட்ஸ் ராணுவத்திடம் இருக்கிறது, 35 மெகாஹெர்ட்ஸ் அவரிடத்தில் இருக்கிறது, 35 மெகாஹெர்ட்ஸ் என்னுடைய கையிலே புதிதாக நான் கண்டுபிடித்து இருக்கிறது. அப்படி கண்டுபிடித்து இருக்கிற போது 575 விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது. ஆனால் இந்த 35 மெகாஹெர்ட்ஸை ஒரு 7 பேத்துக்கு, 8 பேத்துக்கு, அல்லது 10 பேத்துக்கு, அல்லது 40 பேத்துக்கு தான் கொடுக்க முடியும் என்று சொன்னால், 122 பேருக்கு தான் கொடுக்க முடியும் என்று சொன்னால், அந்த 122 பேரை எங்கு நிறுத்தலாம்? எந்த வரிசையில் எங்கு நிறுத்தலாம்? வரிசையை மாற்றவில்லை, தேதியை நான் மாற்றவில்லை. தேதியை மாற்றுவதாக சொல்லுவதே தவறு. வழக்கிற்குள்ளே நான் போகக்கூடாது. அந்த வரிசையில் 575 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த 575 பேருக்கும் கொடுப்பதற்கு என்னிடத்திலே கையிருப்பில் ஸ்பெக்ட்ரம் இல்லை. ஆக கையிலே இருக்கிற ஸ்பெக்ட்ரத்தை வரிசையிலே நின்று கொண்டிருக்கிற ஆளில் யாரிடத்திலே நிறுத்தலாம், எவ்வளவு போகும் என்பதை அனுமானித்து நானாக நிர்ணயிக்கவில்லை. அதற்காக ஒரு விவாதம் நடத்தி அது கோப்புகளில் எழுதப்பட்டு இவ்வளவுதான் இருக்கிறது, இவ்வளவு பேத்துக்கு தான் அதை கொடுக்க முடியும், எனவே இத்தோடு நிறுத்திக் கொள்ளலாம், மீதியை எப்போது ராணுவத்திலிருந்து வருகிறதோ அப்போது அவர்களுக்கு கொடுக்கலாம் என்றுதான் வைத்திருந்தோமே தவிர, எனவே இதில் தேதியை மாற்றியதாக சொல்லுவதே அடிப்படையில் தவறு. தேதியை மாற்றவில்லை. எவ்வளவு இருப்பு இருந்ததோ அவ்வளவுக்கு கொடுத்திருக்கிறோம். மீதி வருகிற போது, ராணுவத்திலிருந்து வருகிற போது மீதி விண்ணப்பங்களை பரிசீலிப்போம் என்று அப்போதே சொல்லியிருக்கிறோம். அது சார்ஜ் என்னன்னா, இந்த பட்டியலை தயாரிக்கிற போது கட் ஆஃப் தேதி முன்னதாக தெரிந்து கொண்டு நீங்கள் அட்வான்ஸ் செய்தீர்கள். அதை தெரிந்து கொண்டு சில கம்பெனிகள் இதற்கு தயாராக காசோலை ட்ரையல் மாதிரி ஆயிடும். அது வந்து ட்ரையல் கோர்ட் ஒப்புமையா இருக்கு. அது ஒரே ஒரு விஷயம். அதனாலதான் நான் பதிலும் சொல்ல விரும்புகிறேன், ஆனால் வழக்கிற்குள் போக விரும்புகிறேன். சிலர் மட்டும் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த கட் ஆஃப் டேட் சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்கும் தெரிந்திருக்கு என்பதற்கு ஆதாரம் நீதிமன்றத்தில் இருக்கிறது. அதற்கு மேல் இன்னும் கேட்கக்கூடாது, நானும் பதில் சொல்லக்கூடாது. நார்வே நாட்டைச் சேர்ந்த டெலினார் கம்பெனிக்கும், அதே மாதிரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு எட்டிசெலட் கம்பெனிக்கும், ஸ்வான் யூனிடெக் என்கிற 2 கம்பெனிகள் 1650 கோடிக்கு லைசன்ஸ் வாங்கிவிட்டு தங்களுடைய பங்குகளை ஆஃப்லோட் செய்ததன் மூலமாக பல ஆயிரம் கோடி, 10,000 கோடி அவர்கள் லாபம் ஈட்டினார்கள். அது உங்களிடத்திலே குறைந்த விலைக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கிக் கொண்டு அதை அதிக சந்தை மதிப்பில் விற்றார்கள் என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதன் மூலம் தான் இந்த வழக்கே வந்திருக்கிறது. அது குற்றப்பத்திரிகையில் இருக்கிறது. இதற்கு உங்களுடைய பதில்? மீண்டும் சொல்லுகிறேன், வழக்கிற்குள் நான் அதிகமாக பேசக்கூடாது என்றாலும் சொல்லுகிறேன். முதலில் உங்களுடைய வார்த்தை பிரயோகம் தவறு. 1650 கோடி ரூபாய்க்கு வாங்கிக் கொண்டு விற்றார்கள் என்பது சட்டப்படி தவறு. விற்கவில்லை. 1650 கோடிக்கு லைசன்ஸ் வாங்கிக் கொண்டு, ஸ்பெக்ட்ரம் வாங்கிக் கொண்டு, அதை வைத்துக் கொண்டு வெறும் பூஜை நடத்தி கொண்டிருக்க முடியாது. அதை வைத்துக் கொண்டு இப்போது இருக்கிற ஏர்டெல், ஏர்செல், வோடபோன், ஐடியா நிறுவனங்கள் அப்போதும் ஒன்றும் செய்யாமல் இல்லை. அவர்களும் இதே விலைக்கு வாங்கி இந்தியா முழுக்க டவர் போட வேண்டும் என்று சொன்னால் ஒரு டவரின் விலை 60 லட்சம் ரூபாய். சென்னைக்கு மட்டும் டவர் போட வேண்டும் என்றால் ஒரு 600 டவர் போட வேண்டும். அப்போது டெல்லிக்கு எவ்வளவு, கன்னியாகுமரிக்கு எவ்வளவு, காஷ்மீருக்கு எவ்வளவு? ஒரு ஆள் 1250 கோடி ரூபாய்க்கு ஸ்பெக்ட்ரத்தை வாங்கி, லைசன்ஸ் வாங்கி, அவர் தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் விற்பதாக அல்ல, ஒரு கூட்டாளியை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் எடுத்த முடிவல்ல, அது நிதித்துறை அமைச்சகம் எடுத்த முடிவு. எவ்வளவு உங்களுடைய பங்குகளை தளர்த்திக் கொள்ளலாம் என்றும் நான் எடுத்த முடிவல்ல, அரசாங்கம் எடுத்த முடிவு, கொள்கை முடிவு. அது கேபினட்டால் அப்ரூவ் செய்யப்பட்ட முடிவு, நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்ட முடிவு. எனவே ஒரு நிறுவனம் தன்னுடைய பங்குகளை எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு தளர்த்தி கொண்டது என்பது அரசாங்கம் ஏற்கனவே எடுத்த முடிவு. நீ தளர்த்தி கொள் என்று சொன்ன முடிவு. அது ஸ்வானுக்கு மட்டும் பொருந்தாது, யூனிடெக் மட்டும் பொருந்தாது. அது பழைய காலத்தில் ஏர்டெல், ஏர்செல், வோடபோன் எல்லோருக்கும் பொருந்தும். அது விற்பனை ஆகாது. பணத்தை கொண்டு இங்கே கோபுரங்கள் கட்ட வேண்டும், இங்கே தளவாடங்களை உருவாக்க வேண்டும். தளவாடங்கள் இல்லாமல் வெறும் ஸ்பெக்ட்ரத்தை வைத்துக் கொண்டு எந்த விளையாட்டும், கண்ணாமூச்சி விளையாட்டு கூட விளையாட முடியாது.